இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம வாசிக்க வேண்டிய தொடர்ந்து வனாந்தரத்தில் ஏன் கர்த்தர் நம்மை நடத்துகிறார், ஏன் இந்த கஷ்டமான பாதை, டெய்லி வரக்கூடிய தகவல்கள், ஃபோன் கால்ஸும் சரி, வாட்ஸ்அப் மெசேஜஸும் சரி, இமெயில்ஸும் சரி, நேரடியாக சந்திக்கிறவர்களும் சரி, வேதனையின் மேலே வேதனை, கஷ்டத்தின் மேலே கஷ்டம், தங்களால் சமாளிக்க முடியாத போராட்டங்கள். ஒன்று பணப்பிரச்சனையாக இருக்கும், இன்னொன்று வியாதியில் சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்படுறத நம்ம பார்க்குறோம். மூணாவது பிள்ளைகள் சவால், அடுத்தது வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலம், இது அடுத்தது திருமணம் முடிந்த யங் கப்புள்ஸ் லைஃப்பில் இருக்கிற இடர்பாடுகள். நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், என் அருமை ரட்சகர் சொன்னதை சொல்கிறேன். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் இருக்கும், ஆனால் அந்த உபத்திரம் உங்களை என்னை மேற்கொள்ளாது. அந்த உபத்திரவத்தை நம்ம ஜெயிப்போம். காரணம், இயேசு ஜெயித்தார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள். அந்த ஜெயிப்பீர்கள்ன்றதுக்கு வார்த்தைக்கு முன்னால் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நம்மளை திடப்படுத்துகிறாருன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திடனற்று போயிடுவீங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறாரு. அதனால் இந்த நாட்களில் நான் டெய்லி ஜெபம் பண்ண பிரதர், முன்னெல்லாம் இப்போலாம் முடியல, அந்த நேற்று சாப்பிட்டேன், இன்றைக்கி வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்படி யாராவது இருக்காமா? இல்லை. அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இப்போ நான் போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பேசி கொண்டு வருகிறது போல் த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் கர்த்தருடைய பிள்ளைகளை 43:19 நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னு கேட்டால், ஏசியா 41:18 படிங்க. ஏசியா 41:18. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளை திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர் கேணிகளாக கிணறுகளாக மாற்றுவேன், வனாந்தரத்தை நீர் தடாகமாக மாற்றுவேன் என்று இந்த இடத்துல தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஆண்டவர் கூறுகிறதை பார்க்கிறோம். வனாந்தரம் அது ஒரு வறட்சியான ஒரு காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வனாந்தரத்தில் நிறைய பேர் கடந்து வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி, சிலர் இந்த வனாந்தரத்தில் தேவனை நோக்கி பார்க்க தவறி வனாந்தரத்தினுடைய நிலைமையை பார்த்து அநேகர் பின்வாங்கி போனதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கிறேன். அப்போது வனாந்தரத்தில் தான் ஒரு மனுஷனுடைய சரியான ஜீவியத்தை பார்க்க முடியும். ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காண முடியாது. கடினமான பாதையின் வழியாக போகும்போது தான் ஒரு மனுஷனுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை, அவனுடைய ஆவிக்குரிய தரத்தை நம்ம கணிக்க முடியும். இந்த வனாந்தர பாதையை பொதுவாக யாரும் விரும்புகிறதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இன்னும் ஒரு 15 நிமிஷம் நான் அவங்களோட கூட பேச போகிறேன். நீங்கள் கொஞ்சம் கேளுங்க, வசனத்தை படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கலாம். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை வனாந்தரத்தில் உண்டாயிற்று. அன்னா காய்பா பிரதான ஆசாரியர்களாய் இருந்த காலம். ஆசாரியர்களாக இருந்து அவர்கள் ஜப ஆலயங்களில், சினகாக் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்கள்ல, யூதர்களுடைய ஜப ஆலயங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை
யூதருடைய ஜெப ஆலயங்களில் அவர்கள் பிரசங்கித்து கொண்டு வந்த ஒரு காலம். அந்த நாட்களில் வசனத்தில் போட்டிருக்குது, வனாந்தரத்தில் யோவான் ஸ்நானகனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாயிட்டு. நீங்கள் இந்த பைபிளை படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் த டே ஒன், அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், ரட்சிக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்து இந்த வேர்ட் ஆஃப் காடை கொஞ்சம் நீ டீட்டெயிலாக படி, வசனத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாரு அப்படின்ற ஒரு ஏவுதல், நடத்துதல். அப்புறம் மூன்றாவது என்னென்னா, அந்த நாட்களில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள் போதித்த விதங்கள். சும்மா மேலோட்டமாக பேச மாட்டாங்க. மேலோட்டமாக ஆசீர்வாதம் 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 கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படின்னு மேலோட்டமாக பேச மாட்டாங்க. அந்த காலங்களில், அந்த காலங்கள்னால் என்ன, 1947 சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் பேச மாட்டாங்க. ஒரு வசனத்தை அப்படியே டீட்டெயிலாக போதிப்பார்கள். அந்த நாட்களில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால வேத வசனத்தை படிக்கும்போது கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து படிக்கணுங்கிற ஒரு ஏவுதலை ஆண்டவர் தருவார். இங்கே பாருங்கள், வனாந்தரத்தில் சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு வார்த்தை கிடைத்தது. அதுதான் அந்த வசனம். அந்த இடத்துல ஏன் அன்னாவும் காய்பாவும் ஆசாரியர்களாக இருந்த காலத்தில் அப்படின்னு அங்கே எழுதுகிறாங்க? அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர்களாக இருந்த காலத்தில் சகரியாவின் குமாரனாகி யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தை. இந்த நேரத்தில் இந்த வசனம் அப்படி இருக்கட்டும், இன்னொரு வசனத்துக்கு போகலாம். அப்போ வாஸ்தா இன்னும் உங்களுடைய மைண்டு இன்னும் திறக்கப்படும், சிந்தை திறக்கப்படும். மல்கியா 2ஆம் அதிகாரம், மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன், அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆசாரியனுடைய உதடுகளில் அவன் வாயில வேதத்தை அவன் வாயில தேடுவாங்க. ஆசாரியன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள், ஆலயத்தில் ஊழியம் செய்தவர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி, பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின் காலத்தின்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு கோத்திரம்தான், லேவி கோத்திரம் மட்டும்தான் ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஆனால் நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, புது உடன்படிக்கை, நியூ டெஸ்ட்மென்ட் பிலீவர்ஸ், புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள். இந்த நேரத்தில் அப்படின்னா நம்ம யார்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம், த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 1 verse 6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அந்த வசனம் ஸ்கிரீன்ல அப்படியே இருக்கட்டும், அதில் படிங்க. ஒன்று, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி. அதாவது உங்களை என்னையும் பார்த்து இந்த வசனம் பேசுகுது. பாவங்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இந்த சர்ச்சுக்கு நான் போகிறேன், இங்கே கமிட்டி மெம்பராக இருக்கிறேன், அல்லது மூப்பராக இருக்கிறேன், கேர்சல் லீடராக இருக்கிறேன், அல்லாவிட்டால் சாதாரண விசுவாசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இரத்தத்தால் கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களை போல, ஆசாரியர்களை போல மாற்றியிருக்கிறார். ஆமேன். அப்போ புது உடன்படிக்கை சத்தியம், பைபிள் சத்தியம், புது உடன்படிக்கையின்படி
ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் ஆசாரியன்தான். ஆமாம், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட உடனே ஆசாரியன்னா நீங்கள் எல்லோரும் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்க நாங்கள் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் வாயில் தேவனுடைய வார்த்தை வரணும். உங்கள் வாயில் என்ன வார்த்தை வரணும்? கர்த்தருடைய வார்த்தை வரணும். கர்த்தருடைய வார்த்தையினால் உங்கள் இருதயம் நிரம்பி இருக்கணும். நிரம்பி இருக்கு. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1.5 மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வெளியே பார்க்கிங் லாட்டில் நின்றுட்டு உங்களுடைய பழைய விசுவாசிகள் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வர வழியிலே மார்க்கெட்டுக்கு போனேன், புரியுதா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4-5 ஹவர்ஸ் தூங்கிட்டேன். நல்லது, நான் தப்பு சொல்லலை. ஆனால் உங்களை அழைத்ததின் நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? என் பிரசங்கத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். 140 கோடிக்கு மேலே உள்ள தேசம், இருளுக்குள்ளே இருக்கிற கோடி கோடியான மக்கள். அப்போ அங்கே போனால் தான், போகும்போது பார்த்தா இங்கே உள்ள அட்மாஸ்பியர் வேறு, அங்கே உள்ள அட்மாஸ்பியர் வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. எந்தெந்த கண்ட்ரியிலேருந்து என்னோட இணைஞ்சிருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறீங்க, என்ன ஏதுன்னு எனக்கு தெரில. ஆனால் சொல்கிறேன், உங்களை ஆசாரியர்களாக மாற்றி வச்சிருக்கிறேன்னு வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது. சரி, இப்போ வசனத்துக்கு வாங்க. நம்ம வாசனில் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசித்தோம். ஆசாரியனுடைய உதடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் வேதத்தை அவன் வாயில் தேடுவாங்க. ஒரு ஆசாரியனாக இருந்தால் அவன் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். வார்த்தைக்கு இன்றைக்கி முதலிடம் கிடையாது. வேறு இசைக்கும், புரிஞ்சுக்கோங்க, எங்கே சபை வீழ்ச்சி அடையுதுன்னு பாருங்கள். இசைக்கும், புரிதா, கலர்ஃபுல் லைட்ஸுக்கும், நடனத்துக்கும், புரிதா, சினிமாவை சபைகளுக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு அவல நிலைமைக்கும் சபை போய் கொண்டு இருக்கிற துணிகரமான பாவம். இதை இன்னைக்கு நேற்று ஏதோ ஒரு 6 மாதமாக நான் இப்படி சொல்கிறேன் அல்லது 1 வருஷமாக அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை, எனக்கு அறிவு தெரிஞ்சு, அதாவது எனக்கு கர்த்தர் கொடுக்குற சந்தர்ப்பங்களெல்லாம் இதை பல வருஷமாக எச்சரித்து கொண்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டுறாரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ பிரியமானவர்களே, உங்கள் வாயிலும் என் வாயிலும் கர்த்தருடைய வார்த்தை வரணும். அது எப்படி வந்துருமா? அப்போது பைபிளை படிங்க. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். குயிக்கா படிங்களேன். இந்த நியாயப்பிரமாண புத்தகம், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, வாயை விட்டு பிரியாதிருப்பதாக எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் பாருங்க, உன் வாயை விட்டு பிரியாது இருக்கணும்னா எழுதியலுக்கு செய்கிறதுக்கெல்லாம் கவனமாக இருக்கணும். இரவும் பகலும் அந்த மெடிடேட் பண்ணணும். அப்புறம் அப்போ தான் வழி வாய்க்க பண்ணும். யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் கையாளப்படுது. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. வேர்ட் ஆஃப் காடுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போது ஜபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாதா? துதி ஆராதனைக்கு இருக்கா? இல்லையா? இருக்கு. ஆனால் இது துதி ஆராதனைக்கும் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸு, இசை கருவிகளுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு வேத வசனத்துக்கு நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க. உங்கள் ஓட்டம் ஜெயமாக முடியாதுன்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆசாரியனுடைய உதடுகளில் வாயில் கர்த்தருடைய வசனத்தை தேடுவாங்கன்னு சொல்லுது மல்கியாவில். அப்போ நீங்களும் நானும் தானே ஆசாரியன். அப்போ இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கு வரணுமே. வார்த்தைன்னா பைபிளில் இருக்கிற வார்த்தையை அப்படியே சொல்கிறது கிடையாது. த டைம்லி வேர்டு, அந்தந்த நேரத்தை பாருங்கள். இப்போ பிள்ளைகளுடைய படிப்பு, பரீட்சை எவ்வளோ சவால் தெரியுமா? இது யாருக்கு தெரியும் அப்படின்னா, இந்த வயதான தாத்தா பாட்டி அம்மாவுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்க காலங்கள்லாம் கடந்து போயிடுச்சு.
இப்போ அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு இனி நேற்று கூட ஒரு குடும்பத்தில் இனி அடுத்த வருஷம் எந்த ஸ்கூல் காலேஜில் எங்கே படிக்க வைக்கணும், என்ன கோர்ஸ் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னாங்க ஒரு சகோதரி. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை, அவங்களுக்கு தான் தெரியும். அப்போது அதை மாதிரி திருமணம், எந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறது, எந்த பெண்ணை எடுக்கிறது, அந்த பெண்ணுடைய பின்னணி என்ன, இப்படி அது ஒரு பெரிய பயங்கரமான சவால். ஒரு வீட்டை கட்டணும்னு ஆசைப்படுறோம், தப்பு கிடையாது. இதுக்கு பணத்துக்கு என்ன செய்ய, அது ஒரு பெரிய சேலஞ்ச். இப்படியே நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் தயவு செய்து ஏமாந்து போவாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை, அப்போது எங்கே வார்த்தை கிடைத்தது, பாயிண்ட்டுக்கு வரேன். திரும்ப லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அன்னாவும் காய்பாவும் ஆசாரியர்களாக இருந்த காலத்தில் படிங்க, அந்த வசனத்தை படிங்க. வனாந்தரத்தில் சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. எங்க வார்த்தை உண்டாயிற்று? வனாந்தரத்தில் வார்த்தை கிடைக்கிறது. அப்போ உங்கள் லைஃப் போகிற பாதை ரொம்ப டஃப்பாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லுகிற என் அன்பின் ஆலோசனை என்ன தெரியுமா? முதல்ல சோர்ந்து போகாமல் வேத வசனத்தை, உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்னா முழங்கால் படிக்கிட்டு படிங்க, அல்லது உட்கார்ந்து படிங்க. கர்த்தருடைய வேத வசனத்தை படிங்க. கர்த்தருடைய வேத வசனங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு அது வெளிச்சம். கர்த்தருடைய வசனங்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கர்த்தருடைய வசனம் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது, ஏழையை பணக்காரனாய் மாற்றுகிறது, பேதையை ஞானமுள்ளவனாய் மாற்றுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நாட்களில் இந்த வசனம், இந்த வார்த்தை யோவானுக்கு எந்த இடத்துல வச்சு கிடைக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், வனாந்தரத்தில் தான் வார்த்தை வருது. வாழ்க்கையே ஒரு வனாந்தரமாக இருக்குது பிரதர், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா, வனாந்தரத்தில் பார்க்காதீங்க, வானத்தை பாருங்கள். அதாவது வானம் என்றால் பரலோகத்தை பாருங்கள். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய். வனாந்தரத்தில் ஆகாருக்கு சத்தம் கேட்டுச்சு, வனாந்தரத்தில் ஆகாருக்கு சத்தம் கேட்டுச்சு. அப்போ இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. வனாந்தரமான வாழ்க்கையில் இருக்கிறேன், பலவீனம் என்னை தாக்குது, என்னுடைய ஜீரண உறுப்புகளில் பலவீனம் இருக்குது, என்னுடைய ஹார்ட்டில் பலவீனம் இருக்குது, என்னுடைய மூச்சு குழல் மூச்சு அந்த அந்த இடத்துல எனக்கு போராட்டம் இருக்குது, என்னுடைய ப்ரெஷர், என்னுடைய சுகர் சரியாக ஸ்டேபிளாக வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிற இந்த புதன்கிழமைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படி உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். தொடர்ந்து ஓடணும், தொடர்ந்து வாழணும், தொடர்ந்து கிருபை செய்யணும். உம்முடைய மாறாத கிருபை உள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் அளிக்கிறதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இப்போ யாரெல்லாம் என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி ஜெபிக்கிறாங்களோ அவங்க கைகளோடு அப்பா உங்கள் கைகளை இணைத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை மட்டும் தாங்கட்டும். அதிசயங்களை ஆண்டவரை காணும்படி இரட்சகர் உதவி செய்யும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா மகிமையும், எல்லா துதிகளையும், எல்லா ஸ்தோத்திரங்களையும் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.